ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் முன்னுக்கு வரைக்கிற ரமதான் காலத்துக்கு தேவையான மாதிரிக்கு ஃப்ரோசன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி மேக் அண்ட் ஃப்ரீஸ் வீடியோன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எங்களது மேக் அண்ட் ஃப்ரீஸ் ரமஜான் சீரீஸில் ஃபஸ்ட் வீடியோவாக நாங்கள் சிக்கன் மேரினேஷன் பண்ணுற வீடியோன்னு தான் பார்க்க போகிறோம். முன்னுக்கு இது மாதிரி இன்னும் ஃப்ரோசன் ஃபுட் மேக் அண்ட் ஃப்ரீஸ் வீடியோவும் இஃப்தார் ரெசிபியும் எடுத்துகிட்டு வர இருக்கிறதுனால நீங்களும் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற இன்னும் இது மாதிரி புதிய புதிய ரமதான் ரெசிபி உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். ரமதான் காலமும் கிட்ட நெருங்கி வந்துட்டனால மிச்சம் முட்டுவலில் ஃப்ரோசன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எங்களோட இந்த ஃப்ரோசன் சிக்கன் மேரினேஷன் பண்ணுற வீடியோவும் மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு நினைக்கிறேன். வாங்க, எங்களோட சிக்கன் மேரினேஷன் எப்படி செஞ்சுக்கொள்றேன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போவோம். எங்களோட சிக்கனை மேரினேட் பண்ணிக்கொள்கிறதுக்கு நான் 500 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். இந்த சிக்கன் எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி மெலிசாக நீட்டை வாட்டத்துக்கு நான் வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டும் போடணும். ப்ரௌன் சுகர் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூள், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், நச்சலம் தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காவும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கொச்சிக்காய் போட போக்கில் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. அதுக்கே ட்ரை ஒரிகானோ போடுறேன் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சிக்கனை குக் பண்ண போக்கில் டேஸ்ட்டை பார்த்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டெசிகா 1/2 காய்டு ஜூஸும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். டூ டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி ஜிப்லாக் பேக் ஒன்று எடுத்து அதில் நான் இந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ள போகிறேன். இப்படி சிக்கன் மிக்ஸினை பேக்கில் போட்டுட்டு பேக் இப்படி லாக் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகி வாரத்துக்கு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கை திறந்து பேக்கில் காற்றெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் நாங்கள் பேக்கை லாக் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி செஞ்சுக்கொள்ளணும். இப்படி செஞ்சு மேரினேட் பண்ணிக்கொண்டு எங்கள் சிக்கன் மிக்ஸினை நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் எங்களுக்கு இதை 1 மந்த் வச்சு யூஸ் பண்ணேலும் இப்படி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிற எங்கள் சிக்கன் மிக்ஸின் எங்களுக்கு பீஸாக்கு, பர்கருக்கு இல்லாட்டி ஷவர்மாக்கு எங்களுக்கு தேவையான இதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். நாங்கள் இப்படி சாப்பாடு செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுக்கொண்டோம்டா எங்களுக்கு ரமதான் காலத்துக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு டைமும் சேவ் பண்ணிக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும், இஃப்தார் டைமுக்கு தேவையான சாப்பாடை குயிக்காக செஞ்சுக்கொள்கிறதுக்கும் மேலுமாகும். வாங்க, ரெண்டாவதாக சில்லி கார்லிக் சிக்கன் மேரினேஷன் ஒன்று செய்கிற எப்படின்றதை பார்ப்பேன். சில்லி கார்லிக் சிக்கன் மேரினேஷன் பண்ணுறதுக்கு சிக்கன் பிரெஸ்ட்டால் 500 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு சிக்கன் பிரெஸ்ட் எடுக்கலும், அப்படி இல்லாட்டி போன்லெஸ் சிக்கன் எடுத்து இப்படி நீட்ட ஷேப்புக்கு கட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளையிலும். இதுக்கே கிரேட் பண்ணிக்கொண்ட பச்சஞ்சு 2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே கார்லிக் பேஸ்ட் 1.5 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் குக் பண்ண போக்கில் தேவையான மாதிரி டேஸ்ட்டை பொறுத்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சில்லி கார்லிக் சாஸ் 1/4 கப், கொச்சிக்கத்தூள் 1/2 டீஸ்பூன். ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த சிக்கன் மிக்ஸினை ஜிப்லாக் பேக் ஒன்றில் போட்டுக்கொள்ள போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு செஞ்சு கொண்ட சிக்கன் மிக்ஸின் மாதிரி இதையும் சிக்கனை நல்லா ஸ்பைசஸோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி மேரினேட் பண்ணிக்கொண்ட எங்களோட இந்த சில்லி கார்லிக் சிக்கனை எங்களுக்கு பர்கர் பன் செய்கிறதுக்கு இல்லாட்டி சாண்ட்விச் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். இதையும் நான் செஞ்சு ஃப்ரீசரில் போட போகிறேன். இப்படி செஞ்சு ஃப்ரீசரில் வச்சு எங்களுக்கு 1 மந்த் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். இது ரமதான் காலத்துக்கு மட்டுமென்று இல்லை, எங்களுக்கு நார்மல் நாளைக்கும்
வேலைக்கு போகிறவங்களுக்கு இப்படி செஞ்சு வச்சுருந்தா அவங்களுக்கு வேலைக்கு போகிற டைமுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நார்மலாக வீட்லேயும் எங்களுக்கு இப்படி செஞ்சு வச்சோம்டா எங்களுக்கு சின்னவங்களுக்கு ஸ்கூல் போக்கலை இல்லாட்டி வீட்டில் அண்டைக்கு எங்களுக்கு தேவைகளுக்கு இப்படி எடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வாங்க ஷவர்மா ரொட்டிக்கு போடுற ஷவர்மா சிக்கன் மிக்ஸினோடு செய்கிற எப்படின்றத பார்ப்போம். சிக்கன் ஷவர்மாக்கு ஒத்தொத்தர் ஒரு மாதிரி சிக்கன் மிக்ஸின்னு செய்வாங்க. இந்த மாதிரியும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா டேஸ்ட்டான மெத்தட் ஒன்று தான். இதுக்கு போன்லெஸ் சிக்கன் 500 கிராம் எடுத்து அதை இப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கொள்ளுறேன். கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கொள்ளணும். தொண்டு கொச்சிக்காய் எடுத்துக்கிறேன் 1.5 டீஸ்பூன். இதுக்கு கொச்சிக்காய் போட போக்கலை நீங்கள் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கூடையாகணுமெண்டா கொச்சிக்காய் தூள் கூடையாகவும் காரம் குறையணுமெண்டா கொச்சிக்காய் குறைச்சும் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். 1 டேபிள் ஸ்பூன் வினாக்கிரியும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட். 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். yellow கலர் ஃபுட் கலரால் 2 ட்ராப்ஸ் போடுறேன். ரெட் கலர் ஃபுட் கலரினால் 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஜிப்லாக் பேக் ஒன்று எடுத்து இந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட இந்த ஜிப்லாக் பேக் இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி சின்ன பாக்ஸ் என்ன சரி எடுத்து அதில் இப்படி போட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கொள்ளும். நான் இதுக்கு ஜிப்லாக் பேக் எடுக்கிறதுக்கு காரணம் ஃப்ரீசரில் அவ்வளோ பெருசாக இடம் இருக்காது. அப்போ எங்களுக்கு பாக்ஸ் வச்சோமெண்டா 2-3 வைக்க போக்களே எங்களோட ஃப்ரீசரில் இடம் இல்லாமல் போய்ட்டுரும். அப்படி இல்லாமல் நாங்கள் இப்படி பேக்கில் போட்டு வச்சோமெண்டா எங்களுக்கு கொஞ்சம் கூடையாக சாமானம் வச்சுக்கொள்கிறதுக்கு எலுமாவும். இந்த சிக்கனையும் ஃபஸ்ட்டுக்கு மாதிரி நாங்கள் பேக்கில் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி இப்படியே செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். நீங்களும் இந்த வருஷம் ரமதானுக்கு இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே விளங்கும் இப்படி செஞ்சு வைக்கிறதுல எவ்வளோ டைம் சேவ் பண்ணிக்கொள்ளையிலும் எவ்வளோ ஈஸியாக எங்களோட வேலையை முடிச்சு கொள்ளையிலும் என்று. நார்மலாகவே ரமதான் காலத்துக்கு எங்களுக்கு தொழுகிறதுக்கு ஓதுறதுக்கு டைம் மிச்சம் தேவைப்படும். அப்படி நேரத்துக்கு நாங்கள் இப்படி செஞ்சு வச்சுக்கொண்டா எங்களுக்கு டைம் சேவ் பண்ணி எங்களோட வேலையை செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட சிக்கன் மேரினேஷன். இப்படி செஞ்சு ஃப்ரீசரில் வச்சு எங்களுக்கு இதை 1 மந்த் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் ஒன்றும் ஆகாது. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானுக்கு நீங்களும் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த சிக்கன் மேரினேஷன் பண்ணினதை வச்சு எப்படி இதால் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்கிறேன்றதை நான் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏனெண்டா எங்களோட இந்த வீடியோ மிச்சம் லென்த்தாக போனாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு போரிங்காக இருக்கும். அதனால் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்கிற மாதிரி நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது நாங்கள் மேரினேஷன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கொண்ட எங்களோட சிக்கன் மிக்ஸின். உங்களுக்கும் எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.